ஆ, ம். சின்னம்மா ம், சின்னம்மா அப்- ம். சின்னம்மா ஏய், என்னன்னு கூப்பிட்ட? சின்னம்மா நான் என்ன உங்க அம்மா கூட பிறந்தவளா? அப்படியே உறவு கொண்டாடலான்னு பாக்குறியா? இல்லம்மா மரியாதையில தான். மரியாதையா கூப்பிடணும்னா மேடம்னு கூப்பிடு. எப்படி? மேடம். ஆ, அதானே கையில. ஆ நீங்க கேட்ட சூப்பு. ஓ, இதுதான் ஹாட் அண்ட் சார் சிக்கன் கிளியர் சூப்பா? அப்படி வை. ம், ம். ஆமா, நீ என்ன இந்த வேலைக்கு புதுசா? சிக்கன் 65 வைக்கும்போது கூடவே லெமன் வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஆ, நான் வெச்சேனேம்மா. ஆ, ஐயோ சாரி மேடம். அதானே. வெச்சா நான் என்ன முழுங்கிட்டேனா இல்ல போய் சொல்றேனா? இல்ல நான் வெச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏண்டி வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. போ, போய் லெமன் எடுத்துட்டு வா. போடி. ம், ம், ஆ, வாடி மகளே, இன்னைக்கு உனக்கு இருக்கு. என்னடி இது? நீங்க தானே லெமன் கேட்டீங்க. ம், அதுக்குன்னு இவ்வளவா? இவ்வளத்தையும் பேச்சு தின்னா என் வயிறு என்னத்துக்கு ஆகுறது? இல்ல மேடம், வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு. மீதிய குப்பையில போட சொல்றியா? அகிலாண்டேஸ்வரி சொத்தை அப்படியே அழிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ ஏன் மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களை கெஞ்சி தான் கேக்குறேன். ஏய் ஏய் ஏய், நீ கெஞ்சி கேக்குறது கால்ல விழுந்து கேக்குறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். ஆமா, நீ நிஜமாவே விவரம் தெரிஞ்ச சமையல்காரியா இல்ல சமைக்க தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மேடம். ஆ, சூப்பு கொண்டு வந்து வச்சியே, கூடவே சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கணும்னு தெரியாதா? இல்ல என்ன இன்சல்ட் பண்றதுக்காகவே தனியா சூப்பை மட்டும் வச்சுட்டு போயிருக்கியா? ஐயோ சத்தியமா நான் கொண்டு வந்தேன் மேடம். நீ தானே தட்டை கொண்டு வந்து வச்ச. எங்கடி இதுல உப்பு மிளகும்? மேடம், யாருக்கு எப்ப சூப்பை கொண்டு போனாலும் கூடவே அதையும் கொண்டு போகணும்னு பட்டம்மாக்கா சொல்லிருக்காங்க. அகிலா அம்மாக்கு கூட இது தனியா வெள்ளியில. வாய மூடுறி. நீ அகில அம்மாக்கு வெள்ளில கொண்டு போ, தங்கத்துல கொண்டு போ, எதுல வேணா கொண்டு போ. இப்ப நீ எனக்கு தானே வேலைக்காரி? ஆ, எனக்கு ஏன் கொண்டு வரல? என்ன பார்வதி, மெனு சொல்லிக்கிட்டே இருக்காளா? ஏங்க, இப்ப உங்களை யார் இங்க வர சொன்னது? ஆ, ஒரு சூப்பு கொண்டு வர சொன்னா சால்ட் அண்ட் பெப்பர் கொண்டு வர தெரியல இவளுக்கு. இவெல்லாம் ஒரு சமையல்காரியா? ஆளு மொகரை. ஏய், இதை ஏண்டி இங்க வச்சிருக்க? விட்டா நீ சாப்பிட்ட இலைய பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைப்ப போல இருக்க. ஏங்க, என்னங்க இது? நீங்க ஏன் அதெல்லாம் எடுக்கறீங்க? நீ தகடு தத்துவம் பண்ணி மிரட்டி உருட்டினா பேசாம கேட்டுட்டு நிக்க நான் பார்வதி இல்ல, உன் புருஷன். அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்க, அண்ணி வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்பாவிலாம் சித்திரவதை பண்ணாத. நீங்க வேற இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம வந்து பேசாதீங்க. சே, வாய மூடு. நீ ஜன்னல் வழியா தூக்கி போட்ட லெமன் என் தள்ள தாண்டி வந்து விழுந்தது. என்னமோ பிரச்சனைன்னு யோசிச்சுட்டே வந்தேன். நீ இந்த பொண்ணை தேவையில்லாம மிரட்டிட்டு இருக்க. எதேச்சதான் பீரோவை திறந்தேன், உன் குட்டு வெளியில வந்துடுச்சு. பார்வதி, நீ கிளம்புமா. அம்மாவுக்கு ஹாட் அண்ட் சார் சூப்பு நான் போட்டு தரேன். ஹாட் அண்ட் சார் சூப் தானே வேணும், நான் போட்டு தரேன். எல்லாம் என் தலை எழுத்து. இது சால்ட்டு, இது பெப்பர். ஐயோ, ஹாட் அண்ட் சார் சூப்பு. உப்புக்கும் மிளகுக்கும் நடுவுல கொஞ்சோண்டு சூப்பு. சூப்பரா இருக்கும், சாப்பிடு. ஜஸ்ட் எஸ்கேப். மாட்டு வெடி.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். சார் காஸ்மெட்டிக் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க சார். அம்மா அப்பா? ஆன் தி வே சார். ம். உங்களை மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட்ல சைன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. சரி, நீங்கள் எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ரூமில் வெயிட் பண்ண Okay, சொல்லுங்கள். சுமதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏன் இப்படி முகத்தை தொங்க அதான் போட்டுட்டு ஒன்றும் இருக்க? இல்லைன்னு சொல்கிறேன்ல, வீடு. யாராவது திட்டினாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? என் முகத்தை பாத்தியா? இந்த முகத்தை வச்சுட்டு எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? என்னடி இது? உன் வயசு பொண்ணுங்களுக்கு முகத்துல பரு வருது சாதாரண விஷயம் தானே. இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? என்னாச்சு? பார்வதி முகத்துல பரு வந்துருச்சான். அதனால ஃபீல் பண்ணிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கா. அவ்வளவுதானே? என்ன நீயும் அவ்வளோதானு சாதாரணமா சொல்லிட்ட? நானும் எவ்வளவோ க்ரீமு சோப்பு எல்லாமே போட்டு பார்த்துட்டு ஆனா போகவே மாட்டேங்குது. உன் முகம் மட்டும் எப்படி இப்படி பளபளன்னு இருக்குது பார்வதி? அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஒரு நிமிஷம். என்ன பார்வதி, ஏதாவது மருந்து சொல்வன்னு பார்த்தா செம்பருத்தி பூவை கையில வச்சிருக்க? உன் பிரச்சனைக்கு இதுதான் மருந்து. இந்த பூவை இப்படி கிள்ளி கையில வச்சு நல்லா கசக்கி இதை எடுத்து உன் முகத்துல இருக்கிற பருமையில வச்சேன்னா பருவெல்லாம் காணாம போயிடும். இதை இப்படியே எல்லா பருமையிலையும் வைக்கணும். ம்? ம், ம். அது மட்டும் இல்ல, இந்த செம்பருத்தி பூவை நல்லா அரைச்சு முகம் முழுக்க பூசிட்டு வந்தோன்னு வெச்சுக்கோ, முகம் பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிரும். ஏய், உண்மையாவா சொல்ற? ம், ஆமா சுமதி. அது மட்டும் இல்ல, இந்த செம்பருத்தி பூவை அரைச்சு முடியில தேய்ச்சு குளிச்சோம்னா முடி எனக்கு மாதிரியே அடர்த்தியா நீளமா வளரும். ஃப்ரைடேவே தெரிஞ்சிட்டோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். வெல்கம் ஆல். எல்லாரும் கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் பற்றி நான் அனுப்பி இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்களா? வாட் யூ பீப்பிள் திங்க் அபவுட் இட்? இதுல ரிஸ்க் செலவு ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். காஸ்மெட்டிக்ஸ் அதுவும் லேடிஸ் ஐட்டம்ன்றதுனால காம்படிஷனை வச்சு சொல்றேன். நீங்க சொல்ற ஐடியாக்கு தைரியம் ரொம்ப வேணும். நான் பயந்தா எங்கள் அம்மா அகிலாண்டேஸ்வரி கோச்சிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் எல்லா ப்ராஜெக்டையும் அவங்கள நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இல்லை, ஆக்க சக்தி, வெரி பவர்ஃபுல் எனர்ஜி.